வணக்கம், என் பேர் Venu Gopal. நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். என்னோடய ஃபார்ம் வந்து ஆலந்துறையில் இருக்குது. மேனுவலாக பண்ணிகிட்ருந்தோம். இப்போ ஆட்டோமேட்டிக் வால்வ் போட்டிருக்கோம். பிஸ்னஸ் பார்ட் இருந்தாலும் இது ஈஸியாக இருக்குது. மொபைலில் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு, தண்ணி எடுத்து விட்றதுக்கு, ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, 3 பேஸா 2 பேஸா எல்லாம் தெரியுது. இங்கே வந்து எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. என் பேர் Sanjay Karthik. நான் ரீசெண்ட்லி கிராஜுவேட்டட். 7 இயர்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் Niagara மொபைல் ஸ்டார்டர் வச்சுருந்தோம். கால் பண்ணி ஆட்டோ ஆன் ஆஃப் பண்ணிகிட்டு இருந்தோம். இவங்களோடதுலேயே அட்வான்ஸ் மாடல் இருக்குதுன்னு தெரிய வந்துச்சுங்க. மிஸ்டர் சிவசங்கரை காண்டாக்ட் பண்ணியிருந்தோம். மொபைல் ஆப் மூலமாகவே கேட் வால்ஸ்லாம் திருப்பிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஐடியா நல்லா இருந்துச்சுங்க. இவங்களோட அட்வான்ஸ் மாடல் ஓரோ நோவான்னு சொல்லிட்டுங்க. ஓப்பன் வெல் மோட்டரும் போர்வெல் மோட்டரும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. அதே மாதிரி கேட் வால்ஸும் திருப்புற மாதிரி இருந்துச்சுங்க. 9 மேனுவல் கேட் வால்ஸ் இருந்துச்சுங்க. 5 கேட் வால் நம்மளோடது போட்டாலே போதும். ஸோ இதை வச்சு ஃபுல்லாக பாய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இப்போ பாக்கு புதுசாக போட்டிருக்கோங்க. எங்கள் அப்பா பிஸ்னஸ் எல்லாமே இங்கே கோயம்புத்தூர் சிட்டி சென்டர்லிங்க, டாட்டாவே. அங்கேருந்து இங்கே வந்து பார்க்குறதுக்கு முடியாதுங்க. ஸோ மொபைல் மூலமாக ஆப்ரேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். ஒரு கேட் வாலுக்கும் 2 hours செட் பண்ணியிருக்கோங்க. ஒரு நாள்லேயே ஃபுல்லாக கவர் ஆயிருங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாங்கள் பாய்ச்சிட்ருக்கோங்க. ஆப்லேயே வந்து இப்போ 3 ஃபேஸ்னால் 3 ஃபேஸ் அந்த டைமில் மட்டும் எடுத்து விட்டுக்கலாங்க. அப்புறம் ஆளுக்கு பிரச்சனை இருந்துச்சுங்க. ஆட்டோமேட்டிக் மாட்டிட்டா நாங்களே மொபைல் மூலமாக எடுத்து விட்டுக்கலாம். எவ்வளோ ஹார்ஸ் பாய்ஞ்சிருக்கு, எதுக்கு இன்னும் பாயில், அது எல்லாமே நோட் பண்ணிக்கலாங்க மொபைல் ஆப்பில். நோவா ஆப்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கெட்யூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதில் செட் பண்ணிட்டா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாய்ச்சிக்கலாம். இல்லைன்னா டெய்லி பேசிஸ்லேயும் பாய்ச்சிக்கலாங்க. ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து நம்ம செட் பண்ணிக்கலாங்க. எங்கள் ஃபார்ம் லேண்டில் வந்து 2 மோட்டர் இருக்குங்க. ஒன்று போர்வெல், ஒன்று வந்து ஓப்பன் வெல். ஸோ ரெண்டுத்துக்குமே ஃபில்டர் போட்டிருக்குங்க. ஃபில்டர் வந்து சைக்ளோமேட்டிக் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஃபில்டர் ட்ரிப் சிஸ்டமில் வந்து எந்த ஒரு டஸ்ட்டும் அடைக்காதுங்க. ஃபார்ம்லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து போர் மோட்டர், இன்னொன்று வந்து ஓப்பன் வெல் மோட்டர். எங்ககிட்ட இருக்கிற மாடல் வந்து ஓரோ நோவோ மாடல். இந்த 2 மோட்டருமே ரன் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கு ஒரே சிம் மட்டும் போதுங்க. வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இல்லைனா 3 ஃபேஸ்லேருந்து 2 ஃபேஸ் மாறிச்சினாலும், கரண்ட் ஓவர்லோட் வந்தாலும் மொபைல் அப்ளிகேஷன்லேயே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. இன்கேஸ் ட்ரை ரன் ஆனாலும் மோட்டர் ஆஃப் ஆயிருங்க. ஆட்டோமேஷன் போட்டதுனால நான் கோயம்புத்தூரில் இருக்கிறனால அங்கேருந்தே ஆப்ரேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்க்கணுங்கிறது இல்லை. பாகுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படுது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்றோம். எடுத்து விட்றதுக்கு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா பார்க்குறக்கு ஆள் வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், ஒரு வால்வ் முடிஞ்சது, ஆட்டோமேட்டிக்காக வால்வ் ஓப்பன் ஆகி தண்ணி வருது பாருங்கள். எப்போ கரண்ட் இருக்குதோ நைட்டு பகல் எப்போ 3 பேஸ் இருக்கோ அப்போ மட்டும் ஓடுது. இது ஓவர்லோட் ஆனாலும் பார்க்க வேண்டியதில்லை. ட்ரை ரன் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்குது. 7-8 இயர்ஸாக நயக்ரா ஸ்டார்டர் தான் வச்சுருக்கோம். இப்போ இவங்களோடதே கண்டினியூ பண்ணுறோன்னா இவங்களோட கொடுக்குற அந்த சர்வீஸ் தாங்க. ஏதாச்சும் சர்வீஸ்னாலும் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டாலே இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளைஸ் வருங்க. இந்த மாதிரி வந்து செக் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ எந்த டிலேஸும் இருக்காதுங்க.